யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். லெட் நேம் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இங்கே நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் ஆகுது. இங்கே உள்ளுக்குள்ளார நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அது இந்த இடத்துல வருது. வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்குது. இங்கே நம்ம நேமை டைப் பண்ண முடியும். டைப் பண்ணோன்னா அது வந்து இந்த நேமில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா console.log ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த பேர் வரா மாதிரி கொடுத்துடலாம். ப்ளஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கமா கொடுத்தா கூட ஜாயின் ஆகும். இப்போ இங்கே நான் என்னோடய நேமை டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஹாய் பாரதின்னு வருது. நான் என்ட்ரு பண்ண நேம் இங்கே நேமில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. அதை தான் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட்லாம் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப அனாயிங்காக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் சும்மா கற்றுக்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம யூசர்கிட்டேருந்து ஏதாவது இன்புட்லாம் வாங்கணுன்னா என்ன செய்யணும்? டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் வச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வழியாக தான் இன்புட் வாங்கணும். இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. இந்த கோடை கமெண்ட் பண்ணிடலாம். Ctrl// கொடுத்தா கமெண்ட் ஆகிடும். லெட் டிக்கெட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு how many tickets do you want அப்படின்னு நான் கேட்க போகிறேன். இப்போது நமக்கு இமீடியட்டாக இங்கே ஒரு ப்ராம்ப்ட் வருது. நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ போய் இந்த டிக்கெட்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா console.logக்குள்ளார you should pay அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத பக்கத்தில் சொல்லணும். டிக்கெட்ஸ் மொத்தம் எவ்வளோ என்டர் பண்ணியிருக்காங்களோ that into 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிக்கெட்டுக்கு 20 ரூபா. ஸோ into 20 பண்ணால் டோட்டல் எவ்வளோ பே பண்ணணுன்றது இங்கே கான்சோலில் தான் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். யூ ஷுட் பே 60 அப்படின்னு வந்துருச்சு. இந்த டிக்கெட்ஸ் அப்படின்றது என்ன டைப்னு நம்ம பார்க்கலாம். டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு காட்டுது பாருங்கள். எப்போவுமே ப்ராம்ப்ட் வழியாக நம்ம வாங்குகிற இன்புட்லாம் ஸ்ட்ரிங்காக தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அதை நம்ம மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார் சேஃபர் சைடு என்ன பண்ணணும்னா நம்பராக அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு எப்படியும் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லெட் ஏ ஈக்குவல் டு ப்ராம்ப்ட்குள்ளார என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்னா console.logல ஏயோட ஒரு 10 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் A+10 அப்படின்றத டைரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த கோடை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, என்டர் நம்பர்னு கேட்குது. இப்போ நான் 4ன்னு என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 + 10 14ன்னு பிரிண்ட் ஆகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 410ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம முதல்லே பார்த்த மாதிரி நம்ம நம்பர் என்ட்ரு பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு செய்யணும். இப்போ நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே 4 கொடுத்தா 14ன்னு கரெக்டாக வருது.